பாருங்க, ஆங்கிள் நீட்டாக ஆங்கிள் வந்து இப்படி வளைச்சி இருக்குது. நீங்கள் அதை ஒட்டி போனீங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே இழுத்து உங்களை உள்ள தள்ளிடும். சில லாரியில் அந்த கதவை மூடி கொக்கி போட்டிருப்பாங்க. ஒன்று போட்டுட்டு ஒன்று போட விட்டுருப்பாங்க, இல்லை லூஸாக காய்ந்துட்டு இருக்கோம், அது ஆடிக்கினே போவோம். அது என்ன பண்ணோன்னா நம்ம துணியில் மாட்டி இழுத்து லாரி உள்ள தள்ளி விட்டுடும். வாழ்க்கையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டு யாருக்கு ஒருத்தனையும் அவன் உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான். என்னால் சபிக்கிற மாதிரி சொல்லிய கழவான்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. இன்றைய வீடியோவில் நம்ம வந்து எச்சரிக்கை உணர்வு பாகம் 4 பார்ட் 4 பார்க்க போகிறோம். எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மன அழுத்தம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் அன்றாட பணிகளை ஒழுங்காக பார்க்க முடியாது, ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எச்சரிக்கை உணர்வு நாங்கள் போட்டுட்டு வரோம். இன்றைக்கு வந்து பார்ட் 4. இந்த 2 வீலரில் போகும்போது ஜாகிரதையாக போங்க. இந்த லாரி இருக்கு இல்லையா, அதில் பின்னாடி பம்பர் பைப்பில் இருக்கும். சிலது வந்து பாருங்க, ஆங்கிள் நீட்டாக ஆங்கிள் வந்து இப்படி வளைச்சி இருக்குது. நீங்கள் அதை ஒட்டி போனீங்கன்னு வச்சுங்க, அதை அப்படியே இழுத்து உங்களை உள்ள தள்ளிடும். அந்த பம்பருக்கும் அந்த டயருக்கும் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 2.5 அடி கேப் இருக்குது. அப்போது நீங்கள் அதை ஒட்டி போனீங்கன்னா அந்த பம்பர் இழுத்து உங்களை உள்ளே போட்டுரும். அதனால் அந்த மாதிரி லாரி போகும்போது நான் ஸ்கூட்டரில் போகிறேன், இதெல்லாம் கவனித்து பாதுகாப்பாக போகிறேன், அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி லாரியை ஒட்டி ஸ்கூட்டரில் போகாதீர்கள். சில லாரியில் அந்த கதவை மூடி கொக்கி போட்டிருப்பாங்க. அந்த செயின் வந்து ஆடிக்கினே இருக்கும். அதாவது கொக்கி 2 போட்டு ஆடாது, ஒன்று போட்டுட்டு ஒன்று போட விட்டுருப்பாங்க, இல்லை லூஸாக காய்ந்துட்டு இருக்கோம், அது ஆடிக்கினே போவோம். அது என்ன பண்ணோன்னா நம்ம துணியில் மாட்டி இழுத்து லாரி உள்ள தள்ளி விட்டுடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஜாகிரதையாக ஓட்டிகிட்டு போங்க. செல்ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டி போகாதீர்கள். அந்த மாதிரி செல்ஃபோன் பேசின்னு போய் வண்டி ஓட்டி உங்கள் உயிருக்கு ஆபத்து ஆச்சுன்னா உங்களை நம்பி தானே உங்கள் வாரிசு இருக்குது. 2 வீலரில் போகிறீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு அர்த்தம். வசதி இருந்தால் தான் காரில் போகிறாங்க. அப்போது உங்களை நம்பி தானே உங்கள் வாரிசு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேர்லெஸ்ஸாக போயிட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா உங்களை நம்பி இருக்க வாரிசு நிலைமை என்ன ஆகும், அதை யோசித்து பார்த்தீங்களா? அதனால் ஸ்கூட்டர் ஓட்டி போகாதீங்க. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் உங்களை நம்பி தான் உங்கள் வாரிசு இருக்கிறாங்க. நீங்கள் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரிச்சு எடுத்துன்னு வந்தால் தான் அவங்க பசி ஆரம், அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் கட்டுவீங்க. அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா 7:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு 8 மணிக்கு கிளம்புனா ½ அன் ஹவரில் அறிகுறியாக ரெடி ஆகணுன்னா எப்படி முடியும்? 8:30 மணிக்கு கிளம்புங்க. அந்த வேகத்தை ரோட்டில் காட்டுவீங்க. அந்த அரை மணி நேரம் தூக்கத்தை குறைங்க. வாழ்க்கையில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டு யாருக்கு ஒருத்தனையும் அவன் உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான். என்னால் சபிக்கிற மாதிரி சொல்லிய கழவான்னு நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. ஓகேவா? சில விஷயம்லாம் அதிரடியாக சொன்னாதான் அது விழிப்புணர்வு வரும். மனுஷன் வாழ்க்கையில் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏங்க, இப்போ ட்ரெயின் மிஸ் பண்ணுறீங்களா? எவ்வளோ 1 நிமிஷத்தில் தானே மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஓடியாரதை பார்க்குறாரு கார்டு, உங்களுக்கு இப்போ வண்டியை நிறுத்துறாரா? 7:30 AM 7:30 AM வண்டி மூவ் ஆகிடும். நீங்கள் ஒரு 30 செகண்ட் லேட்டாக வரீங்க, நீங்கள் ஓடியாரதை பார்க்குறாருன்னா நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டார். அந்த மாதிரி ஒருத்தராக வந்து நிற்பீங்க.
அப்புறம் எப்போ தான் வண்டி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருது. இப்போ புரியுதா? நீங்கள் அது போக வேண்டியது ஒரு முக்கியமான மீட்டிங்காக இருக்கும், முக்கியமான வேலையாக இருக்கும். நீங்கள் போகலன்னா ஒரு அந்த 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 மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய் லாஸ்ன்னு வச்சிங்க. நிறுவனம் உங்களை சும்மா விடுமா? அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் அந்த ட்ரெயின் டைமுக்கு ட்ரெயினை போய் கரெக்டாக 5 நிமிஷம் முன்னாடியே போய் ட்ரெயினில் ஏறிவிங்க. புரியுதா? அதனால் வீட்டில் நீங்கள் நல்லா ஆயாவாக பத்து தூங்கிட்டு லேட்டாக கிளம்பி ரோட்டில் போய் அந்த வேகத்தை காட்டி விபத்தில் மாட்டாதீங்க. சரியா? சரி. இதில் பெரிய நான் ரொம்ப வருத்தப்படுற விஷயம் தெரியுமா? குழந்தைங்கள ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகிறவங்க அந்த மாதிரி தவறு செய்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? ரொம்ப அப்படியே எனக்கு கொதிக்குது. ஏன்னா சமுதாயத்தின் மேலே நான் அக்கறை உள்ள ஆள். ஆனால் அதால் தான் யோகா உமாபதி சேனல்னு யோகா சொல்லி கொடுக்கணுன்னு இதை வேற உங்களுக்கு தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருக்கிறேன். சமுதாயத்தின் மேலே பாரு. நீ ஒரு குழந்தை இந்த காலத்தில் கர்ப்பமாகறதே கஷ்டமாகுது. நீ பெற்ற குழந்தைய நீ ரைட் டைமுக்கு நீ எழுந்து ரைட் டைமுக்கு கிளம்பாமல் லேட்டாக கிளம்பி ரோட்டில் போய் வேகத்தை காட்டுறிய. குழந்தைய ஸ்கூலுக்கு இட்டு மறால் எவ்வளோ ஜாகிரதையாக போகணும். பீக் ஹவர்ஸில் ஸ்கூல் டைமில் எவ்வளோ வண்டிங்க போகுது. விழுந்த உடனே என்ன ஆகும்? பின்னாடி வர வண்டி விழுந்தன்னு அப்படியே சடன் பிரேக் அடிச்சு நிறுத்துவானா? கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் செய்கிற செயலுக்கு நான் வருத்தப்படுறேன், உங்களுக்கு அந்த வருத்தமே இல்லாத மாதிரி. இப்போ என்னைக்கோ ஒரு நாள் டெய்லி இதே பழப்பா வச்சுன்னு இருக்கீங்க சில பேர். சொல்லும் போதே எனக்கு தொண்டை கூட வலிக்குது, அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்கிறேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் மாறுங்க. லைஃப்பில் ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். பொறுப்புணர்ச்சி ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டெய்லி இதே தவறு செய்கிறீங்கன்னா பொறுப்பு இல்லாதவர். அப்புறம் எதே கல்யாணம் பண்ணிக்கினீங்க, குழந்தை பெற்றுக்கினீங்க? இவ்வளோ பொறுப்பு இல்லாத ஆள் எது கல்யாணம் பண்ணிங்க, எது குழந்தை பெற்றுனீங்க? அப்படியே பேச்சுலராகவே இருந்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ நீங்கள் அந்த ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே வரீங்கன்னா நீ அந்த பேச்சுலர் லைஃப்லேருந்து வேலைக்கு உனக்கு பொறுப்பு வரணுமா வேண்டாமா? அப்புறம் எதை கல்யாணம் பண்ணிக்கினேன்? அதை இந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க. சரி. அப்புறம் சில லேடிஸு சமையல் பண்ணினே ஃபோன் பேசுகிறீங்க. சமையல் பண்ணின்னு ஃபோன் பேசுகிறீங்க, எந்த வகையில் அது நியாயம்? நீங்கள் செய்கிற சமையல் ஒரு சுவையாக இருக்குமா? அதை நீங்கள் செய்கிறது அந்த குடும்ப உறுப்பினர் திருப்தியாக அப்படின்னா உங்களுக்கு சமையல் பண்ணுறத நான் சமையல் பண்ணிருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் அப்படி சமையல் பண்ணும்போது உங்கள் கவனம் அவங்க பேசுறதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு அது ஒரு நீங்கள் ஏடா கூடமாக மிஸ் ஆகி அந்த கடாயில் இருக்க பொருள் உங்கள் மேலே கொட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க. பொருள் வேஸ்ட்டு, உங்களுக்கு காயாகும். இந்த துப்பட்டாவோ இல்லை சேலையோ அந்த முந்தானியோ அந்த தீயில பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, தீ பிடிச்சிக்கல. அந்த தவறு ஏன் செய்கிறீங்க? அந்த தவறு செய்யாதீங்க. சரி. அப்புறம் இந்த கார் கதவை திறக்கிறவங்க பின்னாடி ஒரு பார்வை பார்த்துட்டு தரங்க. இன்னும் வீட்டு கதவை திறக்கிற மாதிரி திறக்கிறீங்க சில பேர். நானே அந்த மாதிரி என் ஸ்கூட்டரில் இடிச்சிடுவீங்களான்னு பயந்துருக்கிறேன் நான். அந்த மாதிரி லேசாக கதவை தந்துட்டு அப்படி பார்த்துட்டு திறக்கணுமா இல்லையா? நீங்கள் பாட்டில் ஏதோ வசுன்னு கதவை தந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. ஆனால் 2 வீலரில் வர வீட்டு அவன்லாம் கீழே மேலே வர பின்னாடி வர வண்டி ஏறி அவன்லாம் சாவ போகிறான், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் கார் கதவை திறக்கும் போது ஜாகிரதையாக தரங்க. எங்களை கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா புதிதாக நம்ம சேனல் பார்க்குற நபர் அன்பர் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.